Hi everyone, welcome back to Chuchu School of Learning. Today we are going to discuss about one of the important laws in psychology that can help you in increasing your performance. But before that, if you haven't subscribed our channel, make sure you subscribe. So இன்னைக்கு நம்ம எர்க்ஸ்-டாட்சன் law அப்படின்ற ஒரு law தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது இன்வெர்டட் யூ தியரின்னு சைக்காலஜில சொல்றாங்க. என்னைக்காவது உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் டிகிரியில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், இல்லை எந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும், உங்கள் கிட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கோ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு ரொம்ப பெரிய இன்சைட்டை கொடுக்கும். ஸோ இந்த எர்க்ஸ்-டாட்சன் லா இல்லை இன்வெர்டட் யூ தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் லிட்டில் பிட் இஸ் குட், அ ஹோல் லாட் இஸ் நாட் நெசசரிலி பெட்டர். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறப்போ கொஞ்சம் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி, அரோசல், ஸ்ட்ரெஸ் இருக்கச்சே உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்காது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் அரோசல் இருந்தாலும் உங்களோட ரிசல்ட் பெரிய லெவலில் இருக்காது அப்படின்றது. அப்போ என்ன தான் இருக்கணும் அப்படின்னா, ஆப்டிமல் லெவல் ஆஃப் அரோசல், ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கச்சே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த எர்க்ஸ்-டாட்சன் லாலேருந்து என்ன நீங்கள் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பீக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஹவ் யூ கேன் அப்ளை திஸ் லா இன் யோர் டே டு டே லைஃப். ஸோ நீங்கள் ஒரு ஹேபிட்டை புதுசாக கற்றுக்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா, எடுத்தவொடனே ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் உங்களை பண்ணாமல் உங்களோட ரைட் அமௌண்ட் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரைட் அமௌண்ட் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெகுலராக பண்ணச்சே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் அட்டைன் ஆகும் அப்படின்றது தான் இந்த லா உங்களுக்கு சொல்லுது. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸில் அப்ளை பண்ணலாம், உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் பேரண்டிங் ஸ்டைலில் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு டீச்சரோ இல்லை ஒரு கைடாக ஒரு கோச்சாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இந்த விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாட் திஸ் இன்வெர்டட் யூ தியரி சேஸ் நவ் இஸ், ஸோ யூ கேன் see the graph below now. ஸோ இந்த கிராஃபில் பார்க்கச்சே லோ அமௌண்ட் ஆஃப் அரோசல், ஆங்ஸைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் இருக்கச்சே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் லோவில் இருக்குது. அட் தி சேம் டைம் ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸும் லோவில் தான் இருக்குது. when you have the optimal amount of stress, anxiety and arousal, you attain the peak performance. So putting yourself in the right amount of pressure and stress will directly result in optimal performance. So a message to note here is, condition yourself to be in a right amount of stress and anxiety so that you get your optimal potential of yourself. This is Chuchu School of Learning. Thank you for listening.